அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அவன் வயசாயிருந்தாலும், அவன் ரொம்ப கிழவனா இருந்தாலும், அவனுக்கு சந்ததியே இல்லாட்டா இருந்தாலும், கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தையும் அவன் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் வழிகளிலே போனதையும் அவன் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தான் என்னை நடத்தி வருகிறார் என்று அவன் உணர்ந்து அந்த உணர்ச்சிகளிலே அவன் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நீங்கள் விசுவாசத்தில் வல்லவனான கண்டும்னு ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாச ஜீவியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. விசுவாசம் இல்லாமல் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய முடியாது? பிரியமா இருக்க முடியாதது, கூடாத காரியம். வேற என்னனாலும் செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? முயற்சி செய்ய கூடாது. முதல்ல உங்களுக்கு ஆண்டவர் மேல நல்ல நம்பிக்கை என்ன செய்யணும்? வேண்டும். ஹல்லேலூயா. பலவீனத்துல கர்த்தருடைய கிருபை எப்படி செய்யும்? பூரணமாய் விளங்கும் என்கிற விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.